இதோ மாண்டு போன அரவாணன் மீண்டும் உயிர் பெற்று வர போகிறான். அதனால் அதாவது மகாபாரதம் ராமாயணம் கண்டபுராணம் பார்ப்பது பெரிதல்ல, படிப்பது பெரிதல்ல, அதாவது கேட்பது பெரிதல்ல. ஒரு 10 ரூபாயாவது நம்ம செலவு செய்யணுமா? இதோ உங்களால் முடிந்தது 10, 20, 50, 100 என்று அரவானுக்கு மேல் பணக்காசுகளாக குத்தி அடிப்படை செய்யுங்க. மிக மிக புண்ணியங்கள் செய்யறோம். காலை மணி பிரார்த்தனை செய்யுங்கள். என் தந்தை பக்கம் 18 நாள் மருதுபார் சண்டையிலே முதல் நாள் சண்டையிலே வீரமாக அழுக்கி பலியான நான் இந்த குருச்சேத்திர விடுபூமியிலே 1 முதல் 7 நாள் சண்டை முடிந்து விட்டது. விடிந்தால் 8 நாள் சண்டை 8 நாள் சண்டை துவக்கம். இந்த 8 நாள் சண்டை துவக்கும் போது இரவோடு இரவு வேலையில எனக்கு யார் உயிர் கொடுத்திருப்பா? ஜனாதி தலைவரெல்லாம் இந்த குறிச்சத்திரத்திலே மனித கிடைக்கும் போது வீரமாக அழிக்கு நான் எப்படி உயிர் பிழைத்தேன்? யாராலும் பிழைத்திருப்பேன்? இந்த அர்த்தராத்திரி சமயத்தில் நான் பிறந்தவன் நான் எப்படி பிறந்திருப்பேன்? எப்படித்தான் நான் பிறந்தேன்?
கோவப்படாத சாமி. எதனால பேசி தீர்த்துக்கலாம். ஏன் உங்களுக்கு கோவப்படுறீங்க? காளிக்கு பலியானதான். நாளைக்கு பலியான நீங்க நான் எப்படி உயிரை பிழைத்தேன்? எப்படி பிழைத்த? யார் உயிர் கொடுத்தா? யார் கொடுத்திருப்பாங்க? யார் கொடுத்தா? யார் கொடுத்திருப்பாங்க? ஆளு பண்றீங்க. யார் கொடுத்தா? நீயா கொடுத்தா? போ சாமி. கொடுத்தா? சரி ரைட்டு. கேளுங்க கபியாரே. நான் அந்த வேத மட்டும் அந்த பையனுக்கு எங்க செட்டுக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்ல. அந்த ஆயாவுக்கு எது வேணும்னா அவனியா பிடிச்சாங்க. எங்க 15 பேத்தி விட்டுருங்க சாமி. ஆயாவுக்கு அந்த ஆயாவுக்கு ஆமா நீ போய் கொளத்துமா. எப்படி? நான் என்ன போய் எடுக்கணும்? ஏப்ப எனக்கு எதுக்கு தான் அது வம்பு? தடுத்தான் சுண்ணிக்கு நீ கடிப்பான் தேவையா? ஓ அடா கூத்தாட வந்து ஊர்ல இருக்கிற கிளவி வீட்டுல சண்டைக்கு போயிட்டு இருக்கிற அடிச்சா பல்லு போய் கொள்ளாத மாட்டிக்கும். கன்றியான் புழு தட்டுட்டு வாழ்றான். என்ன சொல்றேன்? என்ன பண்ண அதே தான் சொல்றேன். தேவையில்ல. அவளுக்கு தேவையில்லையா? பாரத போரிலே பாரத போர்ல பலியான நான். பலியான நீங்க காளிக்கு பலியானே. இன்று 7 நாள் ஆகிவிட்டது. 7 நாளை பத்தி 7 நாளாக இந்த 7 நாள் சண்டையை அங்க முடிஞ்சு 2 பேர் வரலாம். நான் பார்த்து கொண்டிருந்தேன். விடிந்தால் 8ஆம் நாள் சண்டை. இந்த இரவோடு இரவு வேலையில எனக்கு யார் உயிரிழப்பா? எல்லாத்துலயும் அவனுக்கு உயிரை கொடுத்திருப்பாங்க. எந்த கேரளத்தை பார்த்தாலும் இதுக்கு மேல இவர் ராவடி தாங்க முடியாது. வேலை இருக்குது. நான் எனக்கு யார் உயிர் எடுத்தார்? யார் உயிர் கொடுத்தா? நான் எப்படி பிறந்திருப்பேன்? எப்படி பிறந்திருப்பேன்? இருப்பது 4 திசை. 4 திசை இருக்குதுங்க. 8 திக்கு. 8 திக்கு. தேடி பாப்பா 16 கோணங்கள். தேடி சென்றான். தேடி சென்றான். என்னை யார் பிறக்க வைத்தார்? எனக்கு உயிர் கொடுத்த உத்தமன். உயிர் கொடுத்த உத்தமன் யார் என்று தேடி பார்ப்போம். தேடி பார்க்கலாங்க. நாங்க திசையிலே முதல் திசை கிழக்கு திசை தேடி பார்ப்போம். கிழக்கு திசை போறோம். ஓடி வைங்க.
ஒரு தீர சொல்றது கேளு. ஒரு கார்ல இருக்குது. இப்போ சாட்டில் அடிச்சா சீக்கிரம் சாவ மாட்டாங்க. சீக்கிரம் போட்டு குத்திடுறா, சீக்கிரம் சாவட்டும். அதை போட்டு தயிர் நல்லது ஐடியா சொல்லி எனக்கு கெட்டு போறேன். நாங்க சம்பளம் ஏங்க ஆடுங்க இப்பதான் கேட்டா இருக்கு நேரங்குது லண்டன்ல மீட்டிங் போட்டுருக்காங்க. என்ன நாயம் உனக்கு நாயம் ஒரு ஆச்சரியம். என்ன ஒரு ஆச்சரியம். தேடி வந்தோம் வந்தோம். சூரிய பகவான் என்னை பார்த்து உன்னை பாருங்க. வயது ஓய்கிறான். ஏ அரவா, நான் உன்னை உனக்கு உயிர் கொடுக்கறப்ப என்ன விட்டுறா பின்னங்கள் புடஞ்சு அடிக்க வர்றாங்க. ஒரு சத்திர பீட பூமியிலே காளி கோவில் மதுரை சொத்து மேல உன்னுடைய சிரமாகப்பட்டது இருந்தது. அந்த சிரத்துக்கு நான் ஒளி கொடுத்தவன் விட்டுதான் நான். உயிர் கொடுத்தவன் நான் இல்ல. உயிர் கொடுத்தவன் நான் இல்ல. இருப்பது மூணு திசை. மூணு திசையில தேடி பாரு. உன்னை பிறக்க வைத்தவன் இந்த ஆரணி வளர்த்து சோலையில ஏதோ ஒரு மொழியில் இருப்பான். பயந்து ஒடிஞ்சு கிடப்பான். தேடி பாரு சொல்லியிருக்கிறான் சூரிய பகவான். ஆமாங்க. அதனால கிழக்கு திசை தேடி வந்து இல்ல. அடுத்து மேற்கு திசை தேடி பார்ப்போம். மேற்கு திசையில உயிர் கொடுத்த உத்தமர் இருந்தால் எதிர்கொண்டு பார்க்கலாம். அதான் போல
சொன்னாதான் அடிக்க மாட்டான்னு சொல்லி சால்ரை அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அம்மா பார்த்து பாட்டு பண்ணி சுத்தி போட்டு காத்து குளிர் வந்துருச்சு அப்படியா காற்று குளிர வந்துருச்சு எது ஊத்து வந்த இங்க என்ன பண்றது எதுவும் அடே அப்பா எதுக்கு வந்த யாரடி அவங்களும் மனுஷர் இல்ல அவங்கள அடி வாங்கல குண்டு பெருந்த சூத்தி பெருஞ்சூத்தி குண்டு பண்ணி போடிக்கா குண்டையே உள்ள விட்டு ஆட்டி போடுவாங்க என்ன சொன்ன ஐயோ ஏமாத்தான பாக்குறியா ஏமாதிரி ஆழ்ந்த பூந்துக்கிறா போய் என்ன ஆண்டாண்டுமா என்ன வந்து வா எங்க ஆண்டு ஆடியாச்சு நீ மட்டும் ஆடு ஆடுறா சாட்ட போறோம்ல செஞ்சலக்கடி சாட்டையே போடுறேன் மேகத்திற்கு தேடி வந்தோம் மேகவர்ணன் என்னை பார்த்து வயது ஓடுகிறான் எனக்கு வேக்கு திசை வந்தோம் யானை காவலை என்ன வடக்கு திசை தெற்கு திசைக்குது தேடி பார்ப்போம் வடக்கு திசை தாடி தாடி என்னடா பண்ற இந்த பொழப்புக்கு முடிக்காது முன்னேறி சாவலாம் என்ன பண்ற எந்திரிக்க முடியல அவனு என்ன பண்ற ஆட முடிஞ்ச ஆட மாட்டான் இருக்கிற உருவத்துக்கு என்ன போட்டால்தான் நான் ஆடுவேன் ஓடி பேசாம நெட்டா ரெண்டா மாடத்துல ஆடுவாங்களா ஆடி விட்டு அப்புறம் கேடா கை கட்டுங்க அப்படின்னு பாட்டு முடிக்கிற போட்டோம் சொல்லுங்க அந்த போறாரு
எங்க அதே செகண்ட் உள்ள வர்றேன் எப்படி கால் ரத்தம் கட்டி போய் கிடக்குதுடா. காலு இன்னொரு ஆள் இங்க போயிருச்சு தைக்க இருக்குது ஐயரா ஐயரா வசனம் பேசனாரா பேசி பேசி ஏமாத்தீங்க கண்டுபிடிக்கிறேன் நானு சும்மா தாடி போன் என்னால ஆட முடியாது ஆட மாட்டோமா வரிசையா கூத்தாடுறோம் அதே அடுத்து இந்த ஆள் தான் ஆடுறது கொடுத்தாங்க ஆடுறதுக்கு எடுப்பியா என்ன படுது நெருப்பாட்டு எரியுது நேற்று கூட போட்டு வாங்கி கொடுத்ததுக்கு வாங்கி கொடுத்தேன் ஏன் சாமி இவங்க உட்காரது எப்படி சாதிப்பா கூட பீபேல் வாங்கலாம் இப்படிதான் அது என்னடா நேத்தெல்லாம் ஆடணும் ராஜால் கோட்டை வாங்கி கொடுத்தாரு இன்னைக்கு ஒண்ணும் இல்ல கால் கால் வரலையா கால் எரியுதா இங்க வா இங்க வந்துடணும் வா கால சொல்றேன் இனிமே போன் போட்டா கூத்துக்கு வருவியா சொல்லு வருவியா கவுண்டர் எடுக்காத எப்படி காசு வருது கையெழுத்து வாங்கிக்கலாம் அவருக்கு சாயங்காலம் ஆடு சொல்லி தானே குத்த விட்டுக்கிறாடி போய் போய் உட்காந்து எப்படி பாரு எப்படி சிரிக்கிறாரு கவுண்டரே உனக்கு என்ன ஒரு பெருமை அவரே எதுக்கு விட்டீங்க அப்படிதான் பின்னுவாரு. அப்படிதான் பின்னுவாரு நல்ல கடையா கப்புன்னு சாட்டை கம்முன்னு வச்சுட்டு போய் வேட்டாளி. நீ கொடுக்குற 600 ரூபாய் காசு புண்டைக்கெல்லாம் நாங்க உழைச்சிட்டோம் போ. 600 ரூபாய்க்கு மேல எப்படி கொடுக்குறேன்? 600 கேக்குது. அப்புறம் 250 ரூபா தான் இல்ல 2.25 ரூபாயா? அதையும் சொல்லி கொடுங்க. எப்பயும் நேரமா கிளம்புற வீடியோ. ஒரு மனிதனுக்கு உழைப்பே உயர்வு தருமா காய்ச்சி 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 நல்லது 15 வருஷத்துக்கு முன்னாடி வசனத்தை கேட்ட வேற வசனம் தான் சொல்லு. எனக்கே தெரியலடா. ஆணுக்கு சேராம பெண்ணுக்கு சேராம அது பேடி மாதிரி இருக்கிறீங்க. நான் யாரு